மகர ராசி நேயர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? குரு 7ஆம் பார்வையா பார்க்க போகுது. 7.5 சனி முடிஞ்சு போச்சு. ஜென்மத்தில் இருந்து உங்களுக்கு ராகு வழி நடத்த போகிறார். குருவும் பார்க்கிறார். ஆகவே காசி, ராமேஸ்வரம், கயா போய் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. திருமண வாழ்க்கையில் 1008 பிரச்சனையில் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்வீங்க. இப்போ சேர்ந்து வாழ்வீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால தொழிலில் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருப்பீங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம், புதிய தொழில் அமையும், புதிய வாழ்க்கை வரும், அற்புதமாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ஜெயிக்கணும். இழந்ததெல்லாம் நீங்கள் மீட்கணும். சொந்த வீடு அமையும், வாகனங்கள் அமையும். சார் என்கிட்ட ₹1 இல்லை சார். வேலையிலே ஆகட்டும் அல்லது வியாபாரத்தில் ஆகட்டும் அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் கூடும். குரு பெயர்ச்சிங்கிறது குரு திருவருள் வேணும். ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை சாத்தி சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து 16 வகையான அபிஷேகங்கள் செஞ்சுட்டு வந்தா அற்புதமான பலன்கள் கை மேல கிடைக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி 2026 எப்படி இருக்கும்? பொதுவாகவே பொது பலன் பார்க்கணும் இல்லையா? குரு எங்கே இருக்கார்? நல்லவரா கெட்டவரா? குரு சுபர் தான். அவர் போய் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கலாமா? இருந்தாலும் சுப பலன்கள் அதிகமாக தருவாரா? யாரை பார்க்குறார், யாரோட சேர்றார், எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைகிறார். மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு. அதனால உச்சம் பெறக்கூடிய குருனால மிகப்பெரிய சுப விஷயங்கள் நடக்கும். மகர ராசி நேயர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? குரு 7ஆம் பார்வையா பார்க்க போறார். 7.5 சனி முடிஞ்சு போச்சு. ஜென்மத்தில் இருந்து உங்களுக்கு ராகு வழி நடத்த போகிறார். குருவும் பார்க்கிறார். ஆகவே காசி, ராமேஸ்வரம், கயா போய் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முதல்ல மன நிம்மதியும் சந்தோஷமும் அதி அற்புதமான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். 5 வருஷம், அதுலேயும் கடைசி 2.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை போயிட்டு இருக்கோம். இப்போ வேலை கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் 1008 பிரச்சனையில் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்வீங்க. இப்போ சேர்ந்து வாழ்வீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால தொழிலில் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருப்பீங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் ஏமாற்றி உங்களுடைய உழைப்பை திருடிட்டு போனாங்க. அந்த உழைப்புக்கான பலன் சேரும். புதிய தொழில் அமையும், புதிய வாழ்க்கை வரும், அற்புதமாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ஜெயிக்கணும். இழந்ததெல்லாம் நீங்கள் மீட்கணும். சொந்த வீடு அமையும், வாகனங்கள் அமையும். சார் என்கிட்ட ₹1 இல்லை சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்படிலாம் இருந்தால் எப்படி? ராகு வரப்புற. ராகு கொடுத்தால் அது இடன் ட்ரெஷராக இருக்கும், மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். ஆகவே அது ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்குங்கிறது ஒரு ஜோதிட ரகசியம். அது வேலையிலே ஆகட்டும் அல்லது வியாபாரத்தில் ஆகட்டும் அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் கூடும். கடந்த 7.5 வருஷமாக தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கூடும். மொத்தத்தில் இது ஒரு சுப பெயர்ச்சி. குரு பெயர்ச்சிங்கிறது குரு திருவருள் வேணும். ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை சாத்தி சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து 16 வகையான அபிஷேகங்கள் செஞ்சுட்டு வந்தா அற்புதமான பலன்கள் கை மேலே கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள்,
டாக்டர்கள், வியாபாரிகள் இவங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ராஜாவாக வர்றார். ராஜாவாக வர குரு செவ்வாய் வந்து சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார். அதிசாரமாக போகிறார். பின்னாடி இவர் வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலேயும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கும். அதில் கேது வந்து கடகத்தில் வந்து சேர போகிறார். 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வர. குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும், ஞானகாரகன் கேதுவும், ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி, ராமேஸ்வரம், கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலைவாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்னே என்ன மற்ற நாடுகள் இருக்குது. பிரபஞ்சத்தில் எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார்? குரு சாதகமா, நீச்சமா, உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானங்களும் தர்மங்களும் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும். 12 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரமும் பலன்களும் சொல்லியிருக்கேன். என் அன்பு நேயர்களே, பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் அந்தந்த கோவில்களுக்கு போயிட்டு தானங்களும் தர்மங்களும் தான் நம்மளை காப்பாற்றும். ஆகவே அந்த கோவில்கள் சொல்லியிருக்கேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனம் சுகினோ.